தக்கலை அருகே கேரள அரசு பஸ் மோதி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ், வயது 76. இவர் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். இந்த நிலையில் சம்பவத்தன்று பால்ராஜ் மருந்து வாங்குவதற்காக சுவாமியார் மடத்தில் உள்ள ஒரு மருந்து கடைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அவர் கடையிலிருந்து மருந்து வாங்கிவிட்டு சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த கேரள அரசு பஸ் ஒன்று பால்ராஜின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனே அங்கு நின்றவர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி பால்ராஜ் பரிதாபமாக இறந்தார். தொடர்ந்து இதுகுறித்து தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் பால்ராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கு காரணமான கேரள அரசு பஸ் டிரைவரை கைது செய்தனர்.